மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் இன்று சோகத்தில் முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் அதிர வைத்த அந்த செய்தி இன்று காலை பாராமதியிலிருந்து வந்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் அஜித் பவார் ஒரு விமான விபத்தில் காலமானார் என்ற செய்தி கேட்டு ஒட்டுமொத்த மாநிலமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. யார் இந்த அஜித் பவார்? ஏன் இவரை மகாராஷ்டிராவின் தாதா என்று கொண்டாடுகிறார்கள்? அவரது அரசியல் வரலாறு என்பது வெறும் வெற்றி தோல்விகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு அசாத்தியமான போராட்டக் களம். 1982 மிக சாதாரணமான முறையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அஜித் ஆனந்த்ராவ் பவார் அடுத்த சில சதாப்தங்களிலேயே மகாராஷ்டிரா அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார். 1991 பாராமதி தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தனது சித்தப்பா சரத்பவாருக்காக தனது பதவியை துறந்துவிட்டு மாநில அரசியலில் கவனம் செலுத்தினார். அன்று தொடங்கிய அந்த பயணம் அவரை பவர் பாலிடிக்ஸ் மன்னனாக மாற்றியது. அஜித் பவாரின் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான மைல்கல் என்றால் அவர் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக 6 முறை பதவி வகித்ததுதான். வெவ்வேறு முதலமைச்சர்களின் கீழ் வெவ்வேறு காலகட்டங்களில் 6 முறை துணை முதல்வராக பொறுப்பேற்றது என்பது இந்திய அரசியலிலேயே ஒரு அபூர்வமான சாதனை. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்கு அஜித் பவாரின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். குறிப்பாக 2023 ஆண்டு ஜூலை 2 அவர் எடுத்த முடிவு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. தனது அரசியல் குருவும் சித்தப்பாவுமான சரத்பவாரை எதிர்த்து கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியேறி பாஜக ஏக்நாத் ஷிண்டே கூட்டணியில் இணைந்தார். அது ஒரு சாதாரணமான பிளவு அல்ல, பெரும் உணர்ச்சி போராட்டம். கடும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் போராடி தனது அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்பதை நிரூபித்து கட்சியின் கடிகார சின்னத்தையும் மீட்டெடுத்தார். அதுதான் அஜித் பவாரின் பிடிவாதம், அதுதான் அவரது பலம். ஆனால் அஜித் பவாரின் பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. 70,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன ஊழல் குற்றச்சாட்டு முதல் பல அரசியல் நெருக்கடிகள் வரை அவர் பல சவால்களை சந்தித்தார். விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நிர்வாக திறமையில் அவர் ஒரு கில்லாடி என்றே சொல்ல வேண்டும். சொல்லப்போனால் 2019 தேவேந்திர பட்னாவிஸ் உடன் இணைந்து அவர் அமைத்த அந்த 80 மணி நேர அரசாங்கம் இந்திய அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் உச்சகட்ட திருப்பமாக இன்றும் பேசப்படுகிறது. அஜித் பவார் என்றாலே ஒருவித அதிரடிதான். அதிகாரிகளின் கூட்டமாக இருந்தாலும் சரி, பொது மேடையாக இருந்தாலும் சரி, தாதா என்ற அடைமொழிக்கு ஏற்ப கம்பீரமாக வலம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இவரது இழப்பு செய்தி மகாராஷ்டிரா அரசியலில் ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது.